அனைவருக்கும் வணக்கம். கோபம் பத்தின விஷயத்தை பத்தி நமக்கு ஒரு சின்ன கதை மூலியமா இங்க சங்கீதா மாஸ்டர் நமக்கு சொல்ல போறாங்க. வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சாந்தினி மாஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கதை சிங்கப்பூர் சூழ்நிலையை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை. சிங்கப்பூர் சூழ்நிலையை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை. என்ன மியூட் பண்ணிட்டீங்க. ஓகே. சிங்கப்பூர் சூழ்நிலையை பேஸ் பண்ண கதைங்கும் போது ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு சிங்கப்பூர்ல இங்க கவர்மெண்டே ஹெச்டிபி அப்படின்னு சொல்லி ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டுன்னு வீடுகள் சப்சிடி ரேட்ல கொடுப்பாங்க. எப்படி இருக்கும்னா அபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனா எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரியான குடியிருப்புகளா இருக்கும். ஸோ அந்த ஹெச்டிபிகள் தான் பெரும்பாலான வீடுகள் ஹெச்டிபிகளா தான் இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா 10 அடுக்கு குடியிருப்பு, 15, 17 அந்த மாதிரி உயரமான குடியிருப்புகள் இருக்கும் சிங்கப்பூர்ல. பொழுது பெரும்பாலான பேர் அப்படித்தான் இருப்பாங்க. 70-80% மக்கள் அதுலதான் குடியிருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகள்ல தான் இருப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் சிங்கப்பூரை பொறுத்த மட்டும் வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சத்தங்கள் கூட கீழ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ பெரிய தொந்தரவா இருந்துச்சு அப்படின்னா நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது எப்படி நீங்க அப்படி சத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம எது வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி எல்லாம் இங்க பண்ணிட முடியாது. சின்ன சின்ன சத்தத்துக்கு கூட பெரிய லெவல்ல ரியாக்ட் பண்ணுவாங்க இங்க இருக்கிற மக்கள். சோ இத பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கதை தான் இப்ப நான் உங்களுக்கு கதையை சொல்ல போறது இல்ல, கதையை படிக்க போறேன். இப்போ அந்த கதையோட தலைப்பு அருவருப்பு அப்படிங்கிறது அந்த கதையோட தலைப்பு. அது ஒரு ஹெச்டிபி குடியிருப்பு. அதாவது குறைந்த வாடகையில் தரமான வீட்டில் புதிதாய் குடி வந்தேன் நான். எனக்கு ஒரு மனைவியும் ஒரு மகனும் உண்டு. குடி வந்த முதல் வாரத்தில் வீட்டை ஒழுங்குபடுத்தி அடுக்கி கொண்டிருந்தோம். அழைப்பு மணி ராகம் பாட மனைவி போய் கதவை திறந்தாள். அங்கே நின்று கொண்டிருந்தார் ஒரு சீன தாத்தா. இங்க நிறைய பேர் மெஜாரிட்டி சைனீஸா இருப்பாங்க. ஒரு சீன தாத்தா நின்று இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தவர் சுற்றும் முற்றும் மேலும் கீழும் எங்க வீட்டை அப்படியே அளக்குறாரு. யார் நீங்க, என்ன வேணும் என்று ஆங்கிலத்தில் கேட்டேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் எதிர்கேள்வி தொடுத்தார். பார்த்தால் தெரியவில்லை என்று என் வாயில் வேகமாக வந்த வார்த்தைகளை நானே மென்று எச்சிலோடு சேர்த்து விழுங்கினேன். என் வீட்டை அமைச்சு கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மறுமொழியை கேள்வியாக்கினேன். நீ இந்த வீட்டை மட்டும் தானே வாடகைக்கு எடுத்திருக்கிறாய், மொத்த கட்டடத்தையும் எடுத்திருப்பது போல் அல்லவா இருக்கிறது நீ செய்கிறது. சத்தம் இல்லாமல் செய்யுங்கள் என்று அவர் மெல்லிய குரலில் ஆனால் காட்டமாக ஆணையிட்டு விட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் சட்டென்று திரும்பி போய்விட்டார். அவர் குரல் மெலிதாக இருந்தாலும் அதில் கோபம் தெரித்தது. இந்த சம்பவம் எனக்கும் என் மனைவிக்கும் சற்றே புரிந்த புதிர். நாம் நாற்காலி கட்டில் போன்றவை நகர்த்துவது அவருக்கு சத்தம் கேட்டிருந்திருக்கும். கீழ் வீட்டில் இருக்கிறார் போலும். ஆனாலும் எப்படி அவர் மரியாதை இல்லாமல் பேசலாம் என்றெல்லாம் என் மனதிற்குள் நானே கேள்வியாகி, அதே சமயத்தில் சரி வயசானவர் ஏதோ சொல்கிறார் என்று அதற்கு பதிலுமாய் நானே ஆனேன். என் மன உரையாடலை அப்படியே மனைவிக்கு கடத்தி அவளையும் சமாதானப்படுத்தி மிச்ச வேலைகளை சற்று சத்தம் இல்லாமல் செய்ய ஆரம்பித்தோம். 2 மாதம் கழிந்தது. ஒரு நாள் அலுவலக களைப்பும் என் மனைவி மகன் மீது இருந்த உச்சமான கோபமும் ஒன்று சேர்ந்தது. வீட்டில் வாக்குவாதங்கள் அம்புகளாய் துளைத்து தாக்க அறிவிழந்தவனாய் தேநீர் மேசையை எட்டி உதைத்தேன். அதன் பெருங்கண்ணாடி எகிரி பேரோசையுடன் கீழே விழுந்து தரையில் நொறுங்கியது. சிறிது நேரத்தில் படபடவென்று கதவை யாரோ வேகமாக தட்டிய சத்தம். திறந்தால் அதே சீன தாத்தா. உங்களுக்கு எத்தனை முறைதான் எச்சரிக்கை விடுவது, சத்தம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதா என்று பாய்ந்தார். எனக்கும் பயங்கரமாக கோபம் வந்தது. சார், நீங்க உங்க எல்லையை தாண்டுகிறீர்கள். எந்த சத்தம் கேட்டாலும் ஓடி வந்துடுவீங்களா? உங்களை நான் சும்மா விட போவதில்லை என்று மிக வேகமாய் பதில் அளித்து விட்டு அவர் முகத்திலே அறைகிறார் போல் என் கதவை பட்டென்று சாத்தினேன். அடுத்த நாள் முதல் தளத்தில் மின் தூக்கியில் லிப்ட்ல நுழைந்த பொழுது என்னுடனே அந்த தாத்தாவும் லிப்டில் ஏற வந்தார். ஒரு கணம் என்னை நிமிர்ந்து பார்த்தவர் உடனே மின் தூக்கியை விட்டு வெளியே போய்விட்டார். மனதிற்குள் சிரித்து கொண்டேன். அன்னைக்கு போட்ட போட்ல கிழவர் பயந்துட்டார். பாம்பா இருந்தாலும் சீறினால் தான் மரியாதை என்றெல்லாம் என்னை நானே மார்த்தட்டி கொண்டேன். அடுத்த நாள் மாலை நான் வீட்டுக்கு வரும் பொழுது எங்கள் குடியிருப்பின் முன் ஒரு ஆம்புலன்ஸ் நின்றது. சிலர் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். நான் எனது நடையை நிறுத்தினேன். மனதில் ஏதோ குறுகுறுக்க மெதுவாக எட்டி பார்த்தேன்.
நடுத்தர வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் சடலம் அந்த ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கப்பட்டு குடியிருப்பின் பொதுவெளியில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதாவது சிங்கப்பூர்ல வந்து யாராவது நம்ம இந்த மாதிரி HDB குடியிருப்புகள்ல இறந்துட்டாங்க அப்படின்னா பாடியை கொண்டாந்து வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சுக்க முடியாது. வெளியில ஒரு காமன் பிளேஸ் இருக்கும் ஒரு குடியிருப்புக்கு கீழையும். அந்த காமன் பிளேஸ்ல தான் கொண்டு போய் வைக்கணும். அங்க வந்து எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அங்க இருந்து கிரிமேஷன் கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். அதுதான் இங்க ப்ரொசீஜர். சோ அந்த மாதிரி அந்த ஒரு மிடில் ஏஜ் ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கப்பட்டு குடியிருப்பின் பொதுவெளியில் கொண்டு வந்து அந்த உடல் வைக்கப்பட்டது. ஏதோ மனதிற்குள் உந்த அந்த இடத்திற்கு போய் பார்த்தேன். கண்ணாடி பெட்டிக்குள் இருந்த அந்த பெண்ணின் காலடியில் தன் தலையை சாய்த்து வைத்து அந்த சீன தாத்தா கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். அருகில் இருந்தவரிடம் மெல்ல பேச்சு கொடுத்தேன், என்ன நடந்தது என்று. ஸ்டாட்டில் எபிலெப்சி என்ற வலிப்பு நோயினால் இந்த பெண் அவதிப்பட்டு வந்ததாகவும் 2 நாட்கள் முன் அந்த வலிப்பு அதிகமாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நேற்று இரவு அந்த பெண் இறந்தும் விட்டிருக்கிறாள். சில வருடங்களுக்கு முன் மனைவியை இழந்த அந்த சீன தாத்தாவின் ஒரே பெண்ணும் இவளே, ஒரே உறவும் இவளே அப்படின்னு அவர் சொன்னார். வீட்டிற்கு வந்தேன், மனைவி வீட்டில் இல்லை. குளித்து விட்டு வந்தேன், உள்ளே நுழைந்தாள். பாவம் அந்த கிழவர், அவரோட பொண்ணுக்கு ஏதோ வலிப்பு நோயாம், ஆனாலும் அவருக்கு வேண்டியதான், ரொம்பதான் துள்ளுனாரு என்று மனைவியிடம் கூறினேன். மனைவி வாயே திறக்கவில்லை. ஏய் என்ன ஆச்சு என்று அவளை உலுக்கினேன். ஸ்டாட்டில் எபிலெப்சி என்றால் எதிர்பாராத சின்ன சத்தத்தினால் கூட நரம்புகள் அதிர்ந்து அதனால் வரக்கூடிய வலிப்பு நோயாம். அன்றுதான் நம் வீட்டில் கண்ணாடி நொறுங்கி பெரும் அதிர்வை கிளப்பியது என்றாள். உறைந்தே போனேன், குற்ற உணர்ச்சியில் குறுகியே போனேன். அடுத்தவரை பற்றி எதுவுமே தெரியாமல் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற சுயநலமையாய் ஆணவத்தோடு வாழ்கின்ற அற்ப பதராய் இருந்து விட்டதை எண்ணி குன்றினேன். அன்று அவர் மின் தூக்கியிலிருந்து வெளியே போனதன் காரணம் பயம் இல்லை, மிதமிஞ்சிய அருவருப்பு என உணர்ந்தேன். நடுநடுங்கினேன். பெரும் கோபத்தின் முடிவு பேரழிவோ. இதான் அந்த கதை. இப்ப இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது வந்து நம்ம பொதுவா இந்த கதைக்கான ஆர்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் அந்த தாத்தாக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நான் என் வீட்டு டேப்பா உதைக்காம இருக்க முடியுமா, எனக்கும் வந்தா என் வீட்டு டேப்பா நான் தான் உதைப்பேன், அது எப்படி தாத்தாக்கு உடம்பு பொண்ணு இருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுலாம் எனக்கு என்ன பிரச்சனையா அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். எனக்கு எப்படி தெரியும் தாத்தாக்கு, ஆமா நியாயம் தான், அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியவும் போறது இல்ல, அவங்களும் வந்து நம்ம கிட்ட வந்து பர்சனலா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு வந்து ஒருத்தர்கிட்டயும் ஒரு பிரச்சனையை விளக்கிக்கிட்டு இருக்க போறதும் இல்லை. ஆனா பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட கோபம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான எல்லையும் நம்ம கிட்ட இருக்க இல்ல. அது எப்படி வேணாலும் காமிக்கலாம், யாருகிட்ட வேணாலும் காமிக்கலாம், எங்க வேணாலும் காமிக்கலாம்னு அது ஒரு உரிமை மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம கோபம் வந்துச்சா ஒண்ணு பண்ண வீட்டுல மனைவியிட்ட காமிக்கிறது, இல்ல மனைவியை காமிக்க முடியலையா பிள்ளைகிட்ட காமிக்கிறது, இல்ல பிள்ளைகிட்ட யார்கிட்டையும் காமிக்க முடியல வெளியில யார்ட்டையாவது காமிக்கிறது, இல்ல ஆபீஸ்ல கோவமா அதை கொண்டாந்து வீட்டுல குப்பை மாதிரி கொண்டாந்து டபால்னு கொட்டுறது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது வலிக்குமா வலிக்காதா நம்ம காட்டுறது எவ்வளவு தூரம் சரி தப்புங்கிற அந்த நிதானமே நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. பொதுவா இந்த மாதிரி எங்கேயுமே நிதானம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் அடுத்தவங்களை எவ்வளவு பாதிக்குதுங்கிறத பத்தி நமக்கு ஒரு அக்கறையே கிடையாது, தெரியவும் தெரியாது. நமக்கு அதோட பின் விளைவுகள் என்னங்கிறத பத்தி நம்ம வீட்டுல நடந்தாதான் நமக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடந்தா அது என்னங்கிறதே நமக்கு தெரியாது. சோ இந்த கதையை வந்து அப்படி ஒரு பின்விளைவு நமக்கு தெரிய வரும் பொழுது நம்ம எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கோம். நம்ம கோவத்தை பத்தி மட்டுமே தான் நம்ம யோசிச்சிருக்கிறோம், நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத பத்தி மட்டும்தான் நம்ம கவலைப்பட்டிருக்கோம். நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அது அடுத்தவங்களை எவ்வளவு பாதிக்குதுங்கிறத பத்தி துளி கூட நம்ம யாரும் கவலைப்படுவதில்லை. பொதுவா இப்ப கார்ல போகிறோம் டிராபிக்ல போறோம்னா பொதுவா பக்கத்துல இருக்க ஹார்ன் அடிக்கிறது இடிக்கிறது எல்லாமே எதனாலன்னா அடுத்தவங்களை பத்தின எந்த கவலையும் இல்ல, தான் போகணும் தான் வாழணும் அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சு ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு சுயநலமா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ இப்ப இந்த மாதிரி உங்களை மாதிரி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த ஆங்காரத்தை ஒரு செல்ஃபிஷ்னஸை குறைக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன்லாம் மிகப்பெரிய வழியில வந்து உதவி பண்ணணும். சோ இத வந்து நம்ம 4 பேர் பண்றோம், ஒரு 8 பேர்கிட்ட சொல்லணும், அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லணும், ஒருத்தரும் ஒரு பெரிய சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு வட்டம் கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது ஒரு பெரிய லாபகரமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல, இந்த கோபம் நமக்கு இல்ல, நம்மள பாதிக்கக்கூடிய இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அது பெரிய லாபகரமானதாக இருக்கும்னு நினைச்சதுனால இந்த இடத்துல இந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் சாந்தினி மாஸ்டர் கேட்டேன். அவங்க வந்து சரி
இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன் தான். இதை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாம தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால கண்டிப்பா அதை பத்தி பேசலாம்னு சொன்னாங்க. அதனால இந்த கதையை சொல்றதுக்கு இங்க ஒரு வாய்ப்பா அதை எடுத்துக்கிட்டேன். நன்றி. ரொம்ப நன்றி சங்கீதா மாஸ்டர். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? கோபம்ங்கிறது ஒரு பேராபத்து அப்படிங்கிறத இந்த கதை வந்து ரொம்ப நல்லா நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கு. அது வந்து நமக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் பாருங்க அது எவ்வளவு ஒரு ஆபத்து கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால நம்ம வந்து தியானம்ங்கிறது இங்க எவ்வளவு முக்கியம்னு தெரியுதா? ஸோ தியானம் எதுக்காக நம்ம பண்றோம்? நம்மளுடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக தான் இந்த தியானம் அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம். ரொம்ப நன்றி சங்கீதா மாஸ்டர், இந்த அற்புதமான கதையை எங்களுக்கு சொன்னதுக்கு. எங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி இந்த கதையை நீங்க செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இதனால நாங்க கத்துக்கிட்டோம். ஆக்சுவலா இந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த கதையில வந்து அந்த இன்சிடென்ட் நல்ல ஒரு இம்பாக்ட் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றி மாஸ்டர். நான் இதோட இந்த செஷனை என் பண்ணிக்கிறேன். கேள்விகளுக்கு நம்ம அப்புறம் போகலாம்.